இந்த நாளில் இயேசு ஜெபத்தை குறித்து சொன்ன இன்னொரு அற்புதமான காரியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது புதிய ஏற்பாட்டில் 28வது பக்கம் பாருங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பூமியிலிருந்து தான் நம்ம ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் அது கட்டாயம் ஆகும் என்பதாக சொல்லப்படுகிற. அப்போது ஒரு மனதுடன் ஜெபம் பண்ணுவது, அதாவது ஒரு மனதுடன் ஜெபம் பண்ண வேண்டும். இது 7வது காரியம். ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தோம்ல, ஒரு மனதுடன் ஜெபிப்பதை குறித்து இயேசுவை தெளிவாக சொல்கிறார். அதனால தான் நீங்கள் ஊழியக்காரராக எங்களிடத்தில் ஜெபிக்க அநேகர் வருவாங்க. சுகத்துக்காக ஜெபிக்கணும், விடுதலைக்காக ஜெபிக்கணும், கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி. அப்படி வரும்பொழுது நான் அதை நல்லா கவனிப்பேன். யார் ஒரு மனமாக இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க கூட நாங்கள் இணைந்து ஜெபிக்க முடியும். அவங்க சின்சியராக ஜெபிக்கும் போது, ஆவியானவர் இணைத்து ஜெபிக்க வைக்கும்போது 2 பேர் ஒருமனப்படணும்ல. உங்களோட நான் ஊழியக்காரனாக இணைந்து ஒருமனப்பட்டு உங்களுக்காக பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் போது இந்த வசனத்தின்படி தான் அற்புதம் நடக்கிறது. பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் பிதாவினால் உண்டாகும். ஆண்டவரே உங்களுக்கு சுகம் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு ஜெபிக்கும் போது சுகம் உண்டாயிரும். இவங்களுக்கு கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும் ஜெபிக்கும் போது அது உண்டாக்கிவிடும். ஆனால் ஒரு மனம் அவசியம். சில சமயத்தில் பார்த்துருக்கிற நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டோடைய பிரசன்னத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து சின்சியராக ஜெபிச்சா இவங்க கண்ணை தந்து அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு முழங்கால நிற்பாங்க. ஒரு மனம் வராது. ஊழியக்காரனோட ஒருமனப்பட மாட்டாங்க. அதனால தான் நிறைய பேர் அற்புதங்களை பெறுவது இல்லை. ஜெப நேரத்தில் கூட பாருங்களேன், கொஞ்சம் பேர் அற்புதம் பற்றி சாட்சி சொல்கிறாங்க, பலர் அற்புதம் பெறுவதில்லை. எதனாலன்னா அவங்க ஒருமனப்படுவது இல்லை. இதுதான் தவறு. இதை உணர்வதே இல்லை. ஏன்னா ஊழியக்காரன மந்திரவாதி மாதிரி நினைக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஜெபிச்சிட்டா எல்லாம் நடந்துடும் அப்படின்னு இவங்க ஜெபம் பண்ணுறதே இல்லை. இவங்க கர்த்தர் கூட இணைந்து ஒருமனமாய் வேண்டிக் கொள்வது இல்லை. அதனால தான் நிறைய பேர் அற்புதம் பெற்றுக்கொள்வது இல்லை. நீங்கள் ஒருமனப்படாமல் சும்மா ஊழியக்காரனை தலை நீட்டுறதுனால அற்புதம் நடக்க போகிறது இல்லை. ஊழியக்காரன் உங்களுக்கு ஜெபிக்கும் போது ஊழியக்காரரோடு நீங்கள் ஒருமனப்படணும். அப்போ ஊழியக்காரர் உங்களோட ஒருமனப்படணும். 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்திற்காக வேண்டிக் கொள்ளும் போது பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டு எதை குறித்து வேண்டிக் கொண்டாலும் ஆண்டவர் இயேசு சொல்றார், உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், அது குடும்ப காரியமாக இருக்கலாம், உடைய வேலை காரியமாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப ரட்சிப்பாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், உடைய தொழில் காரியமாக இருக்கலாம், எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால். அப்போ ஒரு ஊழியக்காரிடத்தில் உங்கள் பாஸ்டர் இடத்துல ஜெபிக்க போகிறீங்க. ஊழியக்காரிடத்தில் ஜெபிக்க போனால் நமக்கு ஒரு பழக்கம், ஊழியக்காரனை பார்த்துட்டாலே தலை நீட்டி ஜெபிக்க சொல்லணும். ஆனால் எதுக்கு ஜெபிக்கணும்னா தெரியாது. அப்போ ஒன்றும் இல்லை, அது சும்மா பேருக்கான ஜெபம். அந்த ஜெபத்தில் பயன் இல்லை. பார்க்கும்போதெல்லாம் ஜெபிக்க சொல்கிறேன். அப்போ ரொம்ப விசுவாசமாக இருக்கிற மாதிரி, ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிற மாதிரி காண்பித்து கொள்ளுவார். ஒருமனப்படணும். சிலர்கிட்ட கேட்போம், உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும் அப்படியே யோசிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இருதயத்தில் எதுக்கு ஜெபிக்கணும்னு தீர்மானமே இல்லை. அப்போ சொல்லுங்கள், அப்போ நான் எப்படி அவங்களோட ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியும்? எப்படி அற்புதம் நடக்கும்? இதனால தான் நிறைய பேர் அற்புதமே பெறுவதில்லை. சும்மா போய் ஜெபிச்சுட்டு போவார். அவங்களுக்கு திருப்தி, நான் ஊழியக்காரர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டேன்னு கேட்டால் எதுக்குன்னு சொல்ல தெரியாது. அப்படியே முழிப்பாங்க. ஜெபிக்க சொன்ன சிலரை நான் பார்ப்பேன், ஜெபிக்கும்போது ஆண்டோடைய பிரசன்ன தடைப்படும். என்னன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவங்க கண்ணை திறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஊழியக்காரன் தான் ஜெபிக்கணும், இவங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குடும்பத்தார் ஜெபிக்க வரும்போது நீங்கள் ஜெபிக்கணும் உத்தரவாதம் எடுத்தேன்னு சொன்னால் ஒருமனப்பட்டு ஜெபிக்க மாட்டாங்க. அவருக்கு ஜெபிக்க சொல்லிட்டு இவங்க அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்பாங்க. அப்போ இருதயம் அங்கே ஒருமனப்படாததுனால அற்புதம் நடப்பது இல்லை. நல்லா அறிந்து கொள்ளுங்கள் இயேசு சொன்ன வார்த்தையை. இனிமேல் நீங்கள் உங்கள் பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க போனாலும் சரி, உங்களை ஊழியக்காரனிடத்தில் ஜெபிக்க போனாலும் சரி, முதல்ல தீர்மானம் எதுக்காக ஜெபிக்கணும். இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் வேணும், இந்த காரியத்தில் விடுதலை வேணும், இந்த வியாதியிலேருந்து சுகம் வேணும். முதல்ல ஒரு குறிப்பு இருக்கணும், ஒரு கருத்தாக இருக்கணும், இந்த காரியத்துக்கு ஜெபிக்கிற டார்கெட் இருக்கணும். 2வது ஊழியக்காரர்கிட்ட, ஐயா நான் இதுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், என் கூட சேர்ந்து இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லணும். அப்போ ஊழியக்காரர் உங்களோட ஒருமனப்பட்ட இந்த காரியத்துக்காக ஜெபிக்கும்போது இயேசு சொன்ன வார்த்தையின்படி அது அப்படியே நடக்கும். அப்போ ஏன் நடக்கலைன்னா காரணம் நீங்கள் தான். ஏன்னா ஒரு மனம் இல்லை, உங்களுக்கே எதுக்கு ஜெபிக்கணும்னு நோக்கமே இல்லை.
சிலர் நோக்கத்தோடு வந்து கருத்தாக ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது. அவங்களுக்கெல்லாம் நடக்குது. என்ன நடக்க மாட்டேங்குதுன்னா, சம்திங் ராங் என்கிட்ட தான் என்பதை உணரணும். அப்போ நான் எங்கே தப்பு பண்ணுறேன்? ஆண்டவர் மேலே தப்பு இல்லை. அவர் அற்புதம் செய்கிற தேவன் பாகுபாடு பார்க்காமல் அற்புதம் செய்கிறார். நான் அற்புதம் பெற்றுக்கொள்ளணும்னா எனக்குள்ளே ஏதோ மிஸ்டேக் இருக்குது, அதைத்தான் உணர்ந்து உங்களை நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளணும். அப்போ அந்த 2 பேர் ஒருமனப்படுவது எவ்வளோ முக்கியமான விஷயம் என்பதை அறிந்து கொள்ளணும். அதனால் ஊழியக்காரரோட ஒருமனப்பட்டு இணைந்து ஜெபிக்கணும். 2 பேருடைய இருதயமும் ஒரே காரியத்தை கருத்தாக ஜெபிக்கும் போது உடனே அற்புதம் நடந்துடும். பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும். இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். சரி, இந்த 2 பேர் ஒருமனப்படுவதுன்னா யாரோட ஒருமனப்படுவது? அதில் சில காரியம் 4 காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் நடக்கிற விஷயம். முதலாவது, தேவனோடு நம்ம ஒரு மனம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கும் ஒரு மனம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருக்கு நமக்கு ஒன்னஸ் இன் த ஹார்ட், நம்முடைய இருதயத்தில் ஒரு மனம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு உங்களுடைய மனம் பொருந்தணும். உங்களுடைய இருதயம் ஆண்டவரோடு இணையணும். அப்போ இயேசுடைய இருதயம் உங்களுடைய இருதயம் இணையும் போது 2 பேருக்குள்ள ஒரு மனம் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். நிறைய பேர் இதை யோசிப்பதே இல்லை. ஜெபம்னா சும்மா அப்படி ஜெபிக்கிறோன்னே. வசனத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ ஆண்டவரோடு ஒருமனப்படுவதை தடுக்கிற விஷயம் என்ன? இதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். ஏன் ஆண்டவரோடு ஒருமனப்பட முடியலை அப்படின்னா, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். ஏசாயா 59:2, 865வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாதபடி உங்கள் பாவங்கள் அவருடைய முகத்தை மறைக்கிறது. அப்போ தேவனுக்கும் நமக்கும் நடுவில் பிரிவினை உண்டாக்குகிற ஒரு காரியம், ஒரு மனதை கெடுக்கிற காரியம் என்னவென்றால் பாவம். வசனம் சொல்லுதில்ல, உங்களுடைய பாவம் தான் தடையா இருக்குது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறார், பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆனால் ஆண்டவரோடு நீங்க ஒரு மனம் ஆகலை. உங்களை 2 பேருக்கு நடுவில் பாவம் குறுக்கிடுகிறது. அப்போ இதுதான் நாங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகும்போது கவனிக்கணும். அப்போ தேவனுடைய பிரசன்னத்தை உங்களுடைய இருதயத்தில் உணர்ந்து நானும் தேவனை இணைந்திருக்கிறோம், தேவ பிரசன்னம் இப்போ நிரப்பி இருக்கிறது, இயேசுவும் நாம் இணைந்திருக்கிறோம், ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோன்னே நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது உடனே அற்புதம் நடக்கும். பாவம் தடையாக இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, வழக்கத்தின்படி ஜெபம். இயேசுவோடு தொடர்பே இல்லாமல் ஜெபிக்கிற நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. சர்ச்சஸில் நிறைய ஜெபம், இயேசுவே அங்கே இருக்க மாட்டார், இயேசுவுக்கு ஒருத்த சிந்தனையும் இருக்காது, இயேசுவோட தொடர்பு இருக்காது, ஆனால் ஜெபம் பண்ணுவான். அது வழக்கத்தின்படியான ஜெபம். அதில் ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது, நன்மை நடக்காது. இவங்களாம் நினச்சிக்கிறது அவ்வளோதானே தவிர, அதனால தான் நம்ம வல்லமைகளை அற்புதங்களை பார்க்க முடிவது இல்லை. கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த நேரத்தில். ஒரு மனம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கணும். அப்போ அதற்கு பாருங்கள், 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் அந்த பக்தன் சொல்லுகிறார், தேவரீர் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனேயானால் நீர் எனக்கு செவி கொடீர். அப்போ அவருக்கே நல்லா தெரியுது, ஆண்டவர் என் உள்ள சரியில்லை, என் இருதயத்தில் பாவம் இருந்தால் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு ஜெபம் இருக்கும். நல்ல பக்தியாலாம் ஜெபிப்பாங்க, நல்ல அடுக்கமொழியெல்லாம் ஜெபிப்பாங்க, பதில் வராது. இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள. நிறைய ஜெபங்களுக்கு பதில் வரலாம், பரலோகத்துக்கு அந்த ஜெபம் போகலை. கூரை கூட தாண்டலைன்னு சொல்லுவோம். நிறைய சர்ச்சஸில் நடக்கிற ஜெபம் கூரை கூட தாண்டுவதில்லை. அதனால தான் பதிலை காண முடிவதில்லை. ஏன்? அந்த ஜெபம் வசனம் சொல்லுது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனையானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போ நம்முடைய இருதயமும் இயேசுவின் இருதயமும் இணையணும். 2 பேருக்குள்ள ஒரு மனம் உண்டாகணும். தடையாக இருக்கிறது பாவம், அக்கிரம சிந்தை. அதனால தான் நம்ம ஜெபிக்கும் போது பாருங்க, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு இயேசு சொல்றார். இருதயத்தை முதல்ல ஆராயணும். தேவ சமூகத்தில் எப்போ ஜெபிக்க கண்ண மூடினாலும் உங்களுடைய இருதயத்தை சோதிக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருதயம் இணைஞ்சிருக்கிறா, இயேசுவோட இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்து ஜெபிக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்களும் ஆண்டவருடைய இருதயமும் இணைந்திருக்கு, இயேசுவும் நீங்கள் இணைந்திருக்கிறீங்க என்பது உங்களுக்கு நல்ல ஆவியிலே தெரியும். நிறைய பேருக்கு இந்த அனுபவமே இல்லை. ரட்சிக்கப்படாதவர்களை ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாருன்றீங்க. அது சும்மா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க திருப்திக்கு நான் ஜெபிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அதனால் பலன் இல்லை. பாவம் தடையாக இருக்கிறது. இப்போ மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனிதனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு எல்லாம் புறப்பட்ட இருதயத்திலிருந்து இதெல்லாம் புறப்பட்டு வருது. பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும்.
பாவத்தினால இருதயம் தீட்டப்பட்டு போச்சுன்னா உங்களுடைய ஜெபம் எப்படி கேட்கப்படும் நினைக்கிறீங்க? யோசிங்க. பாவத்தினால இருதயம் தீட்டப்பட்டு விட்டாரு. உங்களுடைய ஜெபத்துக்கு எப்படி ஆண்டவர் பதில் தருவார்? அவர் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். இந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகாதே. அப்போ முதல்ல நீங்கள் உங்கள் இருதயம் எப்படி இருக்குது, இயேசுவோட என் இருதயம் இணைந்திருக்கிறா, அவருடைய பிரசன்னை எனக்குள்ள இருக்கிறதா சோதித்து பார்க்கணும். அப்போ இருதயத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், அப்பப்போ கோவம் வந்துடுது, எரிச்சல் வந்துடுது, இச்சையான காரியம் வந்துடுது. இதெல்லாம் போகிற வழியில் சில பாவங்கள் நம்மை தாக்குகிறது. அப்போ இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க அப்போ நம்ம ஜெபிக்கிறது, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கறதுன்னா, நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கை செய்தால் ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மன்னித்து அவருடைய இரத்தத்தினால் இருதயத்தை கழுவி விடுவாராம். இதைத்தான் அறிந்து கொள்ளணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வேதவசனம் 8-9 வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ள எனக்கு பாவமே கிடையாதுங்க, நான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற இப்போ பாவமே கிடையாது. யாரும் அப்படி சொல்ல முடியாது. பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகமே பெற்றிருந்தாலும் அப்பப்போ சில பாவ கரைகள் வந்து விடுகிறது. பாவம் தாக்கி விட டக்குன்னு கோவம் வந்துடுது, ஒரு எரிச்சல் வந்துடுது, வீணான வார்த்தை பேசுகிறோம், சூழ்நிலை நம்ம ஒரு இச்சையான காரியத்தை செய்கிறதெல்லாம் வந்து விடுகிறது. அதில் நிலைச்சிருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்க அதில் நிலைச்சிருக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்படாதவங்க அதிலே நிலைத்திருப்பாங்க. இதுதான் வித்தியாசம். உடனே மனசாட்சி உறுத்தும். என்ன செய்கிறது? அடுத்த வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். இது யாருக்கு எழுதப்பட்டது? விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கனால அப்பப்போ சில பாவ கரைகள் வந்துடும். அந்த கரையோடு நீ போன ஆண்டவரோடு பேச முடியாது, ஜெபத்துக்கு பதில் வராது. முதல்ல உன் இருதயம் சுத்திகரிக்கப்படணும். அதனால தான் எப்போ ஜெபம் பண்ணினாலும் முதலாவது நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்த்து ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவ இடம் கொடுக்கணும். அறிக்கை செய்ய வேண்டிய பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சு. இது பழைய பாவத்தை சொல்லி கொண்டிருக்கூடாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள பாவத்தை சொல்லக்கூடாது. அதன் பிறகு மன்னிக்கப்பட்ட பாவத்தை குறித்து பேசாதுங்க. இன்றைக்கு இப்போ இந்த நாளில் நான் இது மாதிரி கோவப்பட்டுட்டேன், இது மாதிரி தவறு பண்ணிட்டு, ஆண்டவரே என்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவிருங்க, எனக்கு உங்களுக்குள்ள தொடர்பு தடைப்படக்கூடாது, பாவம் நமக்கு நடுவில் வரக்கூடாது, நான் இப்போ உங்களோட இணைந்திருக்கணும்னு அறிக்கைட்டு ஜெபிச்ச உடனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு சுத்திகரிக்கும். இப்போ நம்முடைய இருதயமும் ஆண்டவருடைய இருதயமும் இணைஞ்சிரும். ஆண்டவருக்கு நமக்கு ஒரு மனம் வந்துடும். அந்த 2 பேர் ஒரு மனப்பட்டு பிதாவை நோக்கி ஜெபிச்சிங்கன்னா அதை உடனே ஆண்டவர் சாங்ஷன் பண்ணிடுவார். உடனே அற்புதம் நடக்கும். இதை அறிந்து கொள்ள அப்போது நீங்களும் இயேசுவும் ஒரு மனப்பட்டவளாக இருக்கணும். ஆண்டவரோடு உங்களுடைய இருதய நல் மனம் பொருந்தி நீங்கள் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரி, 2வது காரியம் என்னென்னா, மனிதரோடு நாம் ஒரு மனமாக இருக்கணும். மனிதர்களோடு ஒரு மனமாக இருப்பது அது ரொம்ப முக்கியம். இதை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார் பாருங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய ஜெபத்துக்கு பதில் வரலை, அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த வசனங்களை எல்லாம் நிறைய பேர் மறந்துடுறது, வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது இல்லை. ஏதோ நானும் எல்லாரும் சொல்கிறேன், நானும் ஜெபிக்கிறேன், ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறதை பார்க்குறோம். இப்போது மார்க் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனம் பாருங்கள். இயேசு என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். மார்க் 11ஆம் அதிகாரம் 25-26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். பார்த்தீங்களா? இப்போ இயேசு ஜெபத்தை குறித்து பேசும்போது முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசிக்கணும், விசுவாசம் உள்ளவளாய் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசம், அதனால் எல்லாருக்குமே விசுவாசம், அதில் உறுதியாக இருக்கிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. 1. 2வது சொல்கிறாரு, நீ நின்று ஜெபம் பண்ணும்போது உன் ஜெபத்தை பரலோகத்தின் தேவன் கேட்டு பதில் தரணுமானா ஜெபம் பண்ணும்போது உன் இருதயத்தை சோதித்து பார். என்ன சோதிக்கணும்? யார் மீதாவது எனக்கு வருத்தம் இருக்குதா, யார் மீதாவது ஒரு கசப்பு இருக்குதா, யாரை குறித்தாவது ஒரு வெறுப்பு என் உள்ளத்தில் இருக்குதா, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், அது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ஊழியம் செய்கிற இடத்துல இருக்கலாம், பிஸ்னஸ் செய்கிற இடத்துல இருக்கலாம், யார் மீதாவது ஒரு வருத்தம், அதனால் ஒரு கசப்பு, அதனால் ஒரு வெறுப்பு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்தால், ஒரு ஆளை பார்த்தோன்னே உள்ளத்தில் அப்படியே பத்துக்கிட்டு எரின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்குதா அவங்களுக்கு? உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் அழுது ஜெபித்தாலும் கேட்கப்படாது, உபவாசித்து ஜெபித்தாலும் பதில் வராது. இயேசுவே சொல்லுகிறார், இவளை பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு பல்ல கட்டிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா?
சிலருக்கு மாமியாரை பார்த்தா பிடிக்காது, சிலருக்கு மருமகளை பார்த்தா பிடிக்காது, சிலருக்கு நாத்தனாரை பார்த்தா பிடிக்காது, சிலருக்கு மேல் அதிகாரி இந்த ஆள் என்னை வேலை வாங்கிட்டே கொடுமைப்படுத்துகிறான் லீடரை பார்த்தா பிடிக்காது, சிலருக்கு சர்ச்சுக்குள்ளே போனால் இவன் எதிர்கட்சி அப்படின்னு அவங்க மேலே கசப்பு வெறுமூஞ்சி திருப்பிக்கிறது, ஒரு வெறுப்பு உள்ளத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், சக மனிதரோடு நீங்கள் ஒரு மனமாக இருக்கணும். முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, மாமியார் மருமகள் கணவன் மனைவி நாத்தனார், நீங்கள் ஒரு மனமாக இருக்கீங்களா? ஒன்னஸ் இருக்குதா வீட்டுக்குள்ளே? இல்லை, அவளை எனக்கு பிடிக்காது, பேச மாட்டேன், திருப்பி கொள்ளுவேன், உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் என்ன அழுது முட்டி மோதி ஜெபிச்சாலும் ஜெபத்துக்கு பதில் வராது. ஒருமனப்படணும். இதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இதில் கவனம் செலுத்தாமல் தான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளாமல் வியாதியில் மறிக்கிறாங்க, பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறாங்க, விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க. இதை கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை பார்க்க முடியும். அப்போ மனிதரோடு ஒப்புரவாகி ஒரு மனமாக இருக்கணும். குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க, தெருவில் உள்ளவங்க, சபையில் போனால் எல்லாரோட நல்ல. சிலருக்கு பாஸ்டர் மேலே கசப்பு, ஆனால் போய் தெரு வந்து எடுத்துக்கொள்வான், கண்ணை மூடிக்கிட்டு அவரை பார்க்க மாட்டேன் அப்படின்னு. ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். அப்போ இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்போ இதெல்லாம் எப்படி சரிப்படுத்துறது? அந்த ஆள் எனக்கு விரோதமாக பேசிட்டாங்க, மாமியார் என்னை குற்றப்படுத்தி அப்படியே ஒரு ஈட்டியை வச்சு குத்துற மாதிரியே பேசுகிறாங்க. என்கிட்ட ஒன்று பேசுகிறாங்க, மகன்கிட்ட ஒன்று பேசுகிறாங்க, மகன் வந்துட்டு நடிக்கிறாங்க, நான் தனிமையாக இருந்த ஒன்று பேசுகிறாங்க. எப்படி நான் அவங்கள நேசிக்கிறது? அப்படிதான் சிலர் வந்து என் மருமகள், என் பையன் வந்துட்டு அவர் நடிக்கிறான், அவன் போயிட்டா என்னை கொடுமைப்படுத்துகிறான். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்குது இல்லை? எப்படி ஒரு மனம் வரும்? இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. அவன் எனக்கு ஒரு நம்ம பண்ணிட்டான்ல, பேசிட்டான்ல, திட்டான்ல, அவனோட எப்படி ஒரு மனமாக இருக்க முடியும்? அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த மன்னிக்கிற இருதயம் இருந்தாதான் நீங்கள் எல்லாரோடும் ஒரு மனமாக இருக்க முடியும். மன்னிக்கிற இருதயம் இல்லைன்னா ஒவ்வொருத்தருடைய வார்த்தைக்கும் செயலுக்கும் கஷ்டப்பை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும், உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராது, நீங்கள் பக்தியாக இருப்பீங்க, விசுவாசமாக இருப்பீங்க, ஒன்றும் நடக்காது. அப்போ இந்த ஒரு மனம் சக மனிதர்களோடு ரொம்ப முக்கியம். முதல்ல வீட்டில் உள்ளவங்களோட ஒரு மனமாவதற்கு மன்னித்து ஒப்புரவாகணும். ஒன்று மன்னிக்கணும், மனப்பூர்வமாக மன்னிக்கணும். அவங்க தப்பு செய்தது உண்மைதான், உங்களை காயப்படுத்தினது உண்மைதான், உங்களை அவமானப்படுத்தினது உண்மைதான், உங்களை கேவலப்படுத்தினது உண்மைதான். ஆனால் நீங்கள் மன்னிக்கணும். இயேசுவை போல இருதயம் நமக்கு வேணும். இயேசுடைய வஸ்திரத்தை உரியிறாங்க, முகத்தில் துப்புறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க, தலையில் முள்முடி வைக்கிறாங்க, ஒரு குற்றமே செய்யாதவனை தெரிந்து கேவலப்படுத்துகிறாங்க, அவருடைய வஸ்திரங்களையும் எடுத்துக்கொள்கிறாங்க. எல்லாம் செய்கிறவங்க அவங்க மனம் திரும்பவும் இல்லை, இயேசு கிறிஸ்துவிட்ட வருத்தம் தெரிவிக்கவும் இல்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவங்க மேலே இயேசுக்கு கசப்பு வரல. நான் இப்போ குற்றமற்றவனை தெரிஞ்சு இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களே, நல்லா இருப்பாங்களா அப்படின்னு நினைப்பு வரல. பிலாத்துக்கு தான் குற்றமற்றவன் அவன் சொல்லியும் எனக்கு தண்டனை கொடுக்குறானே அப்படின் போது இயேசுக்கு எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கு? வருத்தப்படலை, அவங்களை குறித்து மன்னித்து விட்டார். அந்த இருதயம் நமக்கு வந்தால் தான் உங்களுடைய ஜெபத்தில் அற்புதங்களை பார்க்க முடியும். உள்ளத்தில் கசப்பை வைத்து கொண்டு நீங்கள் எவ்வளோ விசுவாசத்தோடு ஜெபித்தாலும் அற்புதத்தை பார்க்க முடியாது. அதனால் ஒரு மனம் ரொம்ப அவசியம். உங்கள் குடும்பத்தாரோடு ஒரு மனமாக இருக்கிறீங்களா? யார் கூட ஒரு மனம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது? முதல்ல மன்னித்து அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. சிலருக்கு கணவன் மேலேயே வருத்தம், மனைவி மேலேயே வருத்தம், ஆனால் ஒன்றா சர்ச்சுக்கு போவாங்க, வெளியில் ரொம்ப பக்தியாக எல்லாமே நினைப்பாங்க. அது ஒரு நடிப்பு மாதிரி தானே. ஆண்டவர் இருதயத்தை என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஒழுங்காக ஒப்புரவாகி சரியாகுங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நம்ம வந்து ஒப்புரவாகணும். அது ஒரு கருத்து சொல்கிறேன். மத்தேயு, நீங்கள் இப்போ மத்தேயு 5 அதிகாரம் பாருங்கள். இது ரொம்ப சீரியஸான ஒரு காரியம். நிறைய பேர் இதில் கவனம் செலுத்துவதே இல்லை. அப்போ ஆனால் ஜெபம் மட்டும் பண்ணுவோம். ஆண்டு பிதாவே, மற்றவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறதே போல எங்கள் குற்றங்களை மன்னியும். மன்னிச்சிங்களா? மாமியாரை மன்னிச்சிங்களா? மருமகளை மன்னிச்சிங்களா? உங்களை திட்டினவங்களை கேவலப்படுத்தின மன்னிச்சிங்களா? உங்களை காயப்படுத்தினவங்களை மன்னிச்சிங்களா? மன்னிக்காமல் என்ன ஜெபம்? பொய் ஜெபம். அதுவே ஒரு பாவம். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் நான் மன்னித்ததை போல நீர் என்னை மன்னியுன்னு ஜெபம் பண்ணுறோம். உண்மைதானா அது? நீங்கள் மன்னிச்சிருக்கீங்களா? மன்னிக்காமலேயே அந்த ஜெபத்தை சொல்லுவது அதுவே ஒரு பொய்யான ஜெபம், அதுவே ஒரு பாவம். நிறைய கிறிஸ்தவங்க இதை ஒவ்வொரு வாரமும் சொல்கிறாங்க. அப்படி கிளிப்பிள்ளை சொல்கிற மாதிரி அப்படியே பரமண்டல் ஜெபம் ஆரம்பித்தா அதுக்கு அர்த்தமே விளங்காமல் சும்மா செஞ்சு இருதயம் அந்த ஜெபத்தில் இணையாது. பார்த்துருக்கீங்களா? இருதயத்தில் அந்த ஜெபம் இல்லை, வெறும் உதட்டில் வருது, இருதயம் தூரமாக இருக்கிறது. இருதயத்தில் ஜெபம் வந்தால் ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறதை போல நீர் என் குற்றத்தை மன்னின்னு சொல்லும்போது உணர்வு வரும். நான் மன்னிக்கலையே, நான் எப்படி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உணர்வு வரும். யோசித்து பாருங்கள். நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா உங்கள் மாமியாரை?
மருமகளை மன்னிச்சிட்டிங்களா? கணவரை மன்னிச்சிட்டிங்களா? உங்களுடைய மனைவியை மன்னிச்சிட்டேன், பண்ண தப்பு தான், மன்னிச்சிங்களா என்பதுதான் இயேசுடைய கேள்வி. மன்னியுங்கள் என்பதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம். நியாயம் பேசாதங்க, நான் கரெக்டு, நான் இப்படி தான், ஓகே, அவங்க தான் தப்பு, ஐயா மன்னிக்க கூடாதுன்னு தான் இயேசுடைய கேள்வி. நீங்கள் நியாயம் பேசுவது உலக மக்கள், ஆனால் அதை பேசாதபடி தாழ்த்தி மன்னிப்பு கேட்பது கிறிஸ்துவின் சுபாவம். நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீங்க? உலக மனுஷரை போல நியாயம் பேச விரும்புகிறீங்களா? இயேசுவை போல உங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக விரும்புகிறீங்களா? நீங்களே தான் யோசிக்கணும். அப்போ இதை இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் ஆமாம், ஆண்டவர் என்னை யார் மேலும் கசப்பு உள்ளத்தில் வைக்காத, ஸ்டோர் பண்ணாத, அதை உடனே அறிக்கைட்டு ஜெபிச்சு மன்னித்து ஜெபித்தார். அதனால தான் எனக்கு ரொம்ப எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணாலும் எழுதினாலும், ஒரு காலத்தில் எழுதினாங்க, அப்புறம் பேசினாங்க, பிரசங்கெல்லாம் மேடையில் பண்ணாங்க, பேர் ஒன்று தான் சொல்லலை, எல்லோரும் சொன்ன அவங்கள பற்றி தான் சொல்லி தெரியும் எனக்கும். ஆனால் இந்த சோசியல் மீடியாலாம் பேசினாங்க. அதனால் அதை கேட்கும்போது மனசில் ஒரு வரும். அந்த பாதிப்பு வந்த உடனே நான் ஆண்டவரிடத்தில் போய் அதை பற்றி பேசுவேன். ஆண்டவரே இப்படி பேசுகிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, எழுதுகிறாங்க, நான் உங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன், அந்த இருதயத்தை எனக்கு தாரும், மன்னிக்கிற இருதயத்தை தாரும், அவங்களை மன்னித்து அவங்களை ஆசீர்வதிக்கிறேன், அவங்களை குறித்து கசப்போ வெறுப்போ என் உள்ளத்தில் இருக்கக்கூடாது, எடுத்து போட்டுருங்க. அப்படி ஜெபிச்சுட்டா ஆவியானவர் உதவி செய்வார். நீ ஆண்டவர்கிட்ட காரியத்தை கொண்டு போகணும். நிறைய பேர் கொண்டு போவதில்லை. ஆண்டவரே என் மாமியார் நிமித்தம் எனக்கு துக்கமாக இருக்குது, காயப்படுத்தப்படுகிறேன், ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறது இல்லை. என் மருமகள் என்னை காயப்படுத்துகிறா, துக்கப்படுத்துகிற, ஆண்டவரே நீ ஜெபிக்கிறது இல்லை. அப்போ எப்படி உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும்? நீங்கள் வழக்கமாக ஜெபிச்சுக்கிட்டு என்னோ நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவர் கேட்டு பதில் தர மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மை அது கிடையாது. ஏன்னா உங்களுடைய இறுதி ஆண்டவரோடு ஒன்றவில்லை, அவருடைய வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு இருக்கவில்லை. சீரியஸாக இதை யோசிங்க. இன்றைக்கி நிறைய பேர் சுகம் பெறாமல் இருக்க காரணம் அதுதான். நீங்கள் சொஸ்தமடையும்படி, சுகமடையும்படி ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். யாக்கோபில் தெளிவாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ யாக்கோபு நிருபத்தில் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் ஏன் சுகம் பெறாமல் இருக்கிறாங்க பாருங்கள். யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, சுகமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. சுகம் கிடைக்க மாட்டேங்குது, மாற்றம் வர மாட்டேங்குதுன்னா யோசிக்கணும். யாரோலால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, யார் மேலே கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, அவங்கள்ட்ட போய் ஒப்புரவாகுங்க. உங்கள் மேலே எனக்கு ஒரு வருத்தம், என்னை மன்னித்து கொள்ளுங்க, என் உள்ளத்தில் நீங்கள் பேசினது காயமாக இருக்குது, நான் உங்களை மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், நான் உங்களை துக்கப்படுத்திட்டு நான் மன்னிச்சு எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு கேளுங்க. நீங்கள் அப்படி ஜெபிக்க வைங்க, எப்பேற்பட்ட வியாதி சுகமாகிடும். கேன்சர் வியாதி கூட மறைஞ்சிடும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதைத்தான வசனம் சொல்லுது, நீங்கள் சுகமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். வசனம் இருக்குல்ல. நீங்கள் போங்க, யாருக்கு உங்களை துக்கப்படுத்திட்டாங்க, யார் மேலே வருத்தம், அவன்கிட்ட போய் உங்கள் மேலே எனக்கு ஒரு கசப்பு வந்துட்டு, நீங்கள் இப்படி பேசுனது எனக்கு வருத்தமாயிட்டு, என்னுடைய தப்பு தான், என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க, நான் இந்த காரியத்தெல்லாம் மன்னிச்சு மறந்துட்டேன், என்னை மன்னிச்சு எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு கேளுங்க. அவங்க ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட அற்புதம் செய்வார். இது வசனம். இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காம நீங்கள் எவ்வளவு தான் ஜெபிச்சாலும் அற்புதத்தை பார்க்க முடியாது. அப்புறம் இந்த ஆண்டவர்கிட்ட போகும்போது கர்த்தர் தான் கற்றுக் கொடுத்தான், நீ எப்பொழுதும் போல் அவங்கள நேசி, அவங்களை குறித்த வருத்தத்தை உள்ளத்தில் வைக்காத. மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்க. என்ன சொல்லலையா? இயேசு சொன்னார், என்ன பிசாசு பிடித்தவன்னு சொன்னாங்க, மென்டல்னு சொன்னாங்க, அவர் மதிமயங்கி இருக்கிறான்னு சொந்தக்காரங்க சொன்னாங்க, என்னை கேவலமாக என்னை பிசாசுகளின் தலைவன்னு சொன்னாங்க. நான் என்ன செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிச்சே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மத்தியில் தான் நான் ஊழியம் செய்தேன். யார் மேலே நான் கசப்பை வெறுப்பை வளர்த்து கொள்ளலை, வைத்து கொள்ளலை. பிதா எனக்கு சொன்னபடி எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து நான் உங்களை நேசித்தேன். இதுதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுக்கிறது. நம்ம வாழ்கிற இந்த உலகத்திலே குறை சொல்கிறவங்க இருப்பாங்க, குற்றம் சொல்கிறவங்க இருப்பாங்க, நமக்கு பாதிப்பை உண்டாக்குறவங்க இருப்பாங்க. அதை தவிர்க்கவே முடியாது. வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க, ஊழியத்தில் இருக்காங்களே இருப்பாங்க, முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று பேசுகிறவங்க இருக்காங்க. எனக்கு தெரியும். அது நினைக்கும் போது உள்ளத்துக்கு வருத்தம் தான். ஆனால் என்ன செய்கிற, மன்னிச்சு மறந்துட்டா அந்த கசப்பு போயிடும். நம்ம வாழ்க்கை கரெக்டாக வசனத்தின்படி காத்துக்கொள்ளல் கவனமாக இருந்தால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். இதை தான் அறிந்து கொள்ளணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, மத்தேயு 5 எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 5 23 அந்த 23 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 23 24 ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அன்று சில நீங்கள் சர்ச்சுக்கு வர்றீங்க, காணிக்கை செலுத்த வர்றீங்க, அப்போ உங்களுடைய சகோதரனுக்கு உங்கள் மேலே ஒரு வருத்தம் இருக்குன்னு ஞாபகம் வந்துட்டா காணிக்கை போடாத. அந்த காணிக்கை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
அதனால் அந்த காணிக்கை பெட்டியில் போடாதங்க, வச்சிரு. முதல்ல இப்போ ஒப்புரவாகிட்டு பின்பு வந்து காணிக்கை செலுத்து. அப்போ ஒரு ஆளுக்கு கொடுத்த கசப்பை வெறுப்பை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் காணிக்கை கொடுத்தா கூட 10 லட்சம் கொடுத்தா கூட ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். ஒருவேளை ஊழியக்காரங்க ஸ்தோத்திரம்னு ஏற்றுக்கொள்வாங்க. என் ஊழியத்து தேவருக்கு ஆண்டவர் சந்திச்சிட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஆசீர்வதிங்கன்னு நாங்கள் ஊழியத்தில் பயன்படுத்திடுவோம். அதனுடைய பலன் உங்களுக்கு வராது, அறிந்து கொள்ளுங்க. அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. நீங்கள் இந்த வசனத்தின்படி செய்யணும். யார் மேலே வருத்தம் இருந்தால் போய் ஒப்புரவாகுங்க, அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, உங்களை தாழ்த்துங்க. ஏன் போய் மன்னிப்பு கேட்க முடியலன்னு பெருமை உங்களை குறித்து அப்படியே கத்து இருக்குது. நான் போய் பிடித்து அவங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், பெருமை. அதை உடைக்கணும். அப்போ ஜெபத்தில் பதில் வேணும்னா தாழ்த்தணும், இந்த பெருமை உடையணும். அதற்கு நீங்கள் போய் மற்றவங்கள்ட்ட தாழ்த்தி மன்னிப்பு கேட்கணும். அப்போ நீங்கள் வந்து அதுக்கு பிறகு நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு அப்புறம் கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. நம்ம இனிமேல் வார்த்தையில் கவனமாக இருக்கணும், யார் மேலே கசப்பு வராமல் காத்துக்கொள்ளணும், யார் கூட சண்டை போடாமல் காத்துக்கொள்ளணும், கவனமாக இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ எந்த உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குதோ அந்த பக்கம் திரும்பாருங்க, கவனம் செலுத்தாருங்க. பாருங்கள், சோசியல் மீடியாவில் யாரோ பேசுவாங்க, என்னை திட்டி எப்படியாவது என்னை எதையாவது கொண்டு சேர்த்துறோம், சம்மந்தமே இருக்காது, பொய்யான வீடியோவில் கட் பண்ணி போட்டு பாருங்கள் மோகலாசஸ் அப்படின்னு பேசுவாங்க. நான் பார்த்துருக்குறேன், சில இதுதான் பார்த்துருக்குறேன். சிலருடைய பேர் சொல்லுவாங்க, அப்படிலான்னு. அது உண்மை இல்லை, நான் அப்படி பேசலை, அப்படி சொல்லலை. பிறகு அதை பார்க்கணும், பார்த்தீங்களா? நான் பார்த்ததில்லை. அந்த ஆளு கூட நேரில் வந்து நின்று நான் தான் அதுன்னா கூட எனக்கு தெரியாது. நான் அவர் வீடியோலையும் பார்த்ததில்ல, அவர் பேசினதே கேட்டதில்லை. சில சொல்லி காத்துவாங்கள வந்து இதுக்கு அதை பார்த்து பேசி மனசுக்கு வருத்தம் கசப்பு அது வளர விடக்கூடாது. எனக்கு அது வேண்டாம். யார் வேணாலும் பேசட்டும். ஊழியம் செய்தால் காய்ச்ச மரம் கல்லடிப்படும். இயேசுவையே நிந்திப்பாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டா நான் உண்மையான ஊழியக்காரனாக இருக்க முடியாது. பேசட்டும். அதனால் அவங்கள நான் ஏன் பார்க்கணும்? அவங்க பேசுகிறது யாருன்னு ஏன் கேட்டு அவங்கள்ட்ட நான் பார்க்கணும்? அந்த எண்ணமே எனக்கு வேண்டாம். அதுக்கு டைம் இல்லை. அது கசப்பை உண்டாக்கிறாது, என் ஜெப வாழ்க்கையை பாதிக்க வேண்டாம். அதனால் அதில் நான் தலையிடுவதே இல்லை. எனக்கு எதுக்கு அது? எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்கிறேன். எல்லாரையும் நேசிக்க சொன்னார் நேசிக்கிறேன், எல்லாத்தையும் அன்பாக இருக்க சொன்னார் அன்பாக இருக்கிறேன், எல்லாருக்கும் ஜெபிக்க சொன்னார் ஜெபிக்கிறேன். மனது ஃப்ரீயாக இருக்கிறதுனால எப்போவும் நான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழைந்து என்னால் ஜெபிக்க முடிகிறது. அதனால தான் ஆண்டவர் அப்படியே பேசுகிறார், வெளிப்பாடு கொடுக்கிறார். இதை சொல்லு இப்படி செய்ய அந்த அற்புதங்களே ஆண்டவர் செய்கிறார். அதனால எனக்கு வந்து இந்த வரம் அதிலெல்லாம் அங்கே முக்கிய நோக்கம் கிடையாது. 9 வரம் அதை பெற்றுக்கொள்ள அந்த வரம் இல்லை. எனக்கு இயேசு தான் முக்கியம். அவர் என்கிட்ட பேசணும், அவரோடு ஐக்கியமாக இருக்கணும், அவர் கைடன்ஸ் தரணும். அவர் எனக்கு சொல்லுவார், நீ போ, இந்த காரியத்தை நீ செய் என்பதாக. நிறைய காரியம் அப்படி தான். இப்போமா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னோட பேசி இதை சொல்லு, இதை காரியத்தை சொல்லி அவர் சொல்கிறத வந்து நான் மக்களுக்கு சொல்லணும். அவருக்கும் எனக்குள்ள தொடர்பு எந்த விதத்திலும் பாதிச்சிடக்கூடாது. அதில் தான் நான் கவனம் செலுத்துகிறேன். அதுக்காக எதையும் இழக்க ஆயத்தம். எனக்கு மதிப்பு மரியாதைலாம் தேவையில்லை. நான் மதிப்பு மரியாதை வச்சு என்னத்தை பண்ண போகிறேன்? அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி இயேசுவோடு நான் எப்பவும் ஐக்கியமாக இருக்கணும். நான் அவரோட பேசணும், அவர் என்னோட பேசணும். அதுக்கு எந்த தடையும் வரக்கூடாது. நான் ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு மக்களுக்கு அற்புதம் செய்யணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அவ்வளவுதான். அப்போ இதில் கவனம் செலுத்துங்க. அதனால் யார் மீதாவது வருத்தம் இருந்தால் நீங்கள் போய் உங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிட்டு வாங்க. ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த முறை அடுத்த ஆளை பற்றி பேச மாட்டீங்க, கசப்புக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க, வெறுப்புக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவரே சொல்கிறார், பார்த்தீங்களா, போ ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கை செலுத்து. அப்படின்னா அவங்க காணிக்கை கூட ஆண்டவர் அங்கீகரிப்பது இல்லை. சர்ச்சுக்குள்ள அரசியல் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு அவன் இவன் அப்படின்னு பிரிவினை உண்டாக்கி பேசாமல் திருவிருந்தை எடுக்கக்கூடாது. ஒப்புரவாயிட்டு போய் திருவிருந்தேடு, இல்லாட்டா உங்களுக்கு மரணம் சம்பவிக்கும், வியாதி வரும். வசனத்தில் இருக்க நிறைய பேர் அபாத்திரமாய் பங்கு பெறுகிறவங்களில் அநேகர் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க, அநேகர் மரித்து போயிருக்கிறாங்க. அதனால் சும்மா வந்து நான் சரியாக தான் இருக்கிறேன், என்ன சரியாக இருக்கீங்க, ஒப்புரவாயிட்டீங்களா? உன் சபையில் இருக்கிற ஒருத்தர் ஒன்றா நேசிக்க முடியல, அப்புறம் என்ன நீங்கள் வந்து நடிக்கிறீங்களா? சும்மா நாள் பேசுகிறீங்களா? உங்கள் சர்ச்சு தானே, உங்கள் சகோதரன் தானே, உங்களுக்கு எதிர்த்து ஓடும். அது தேர்தலில் எதிர்த்து போட்டிக்கிட்டு இருப்பா, அதனால் விரோதியாகுங்க. தேர்தல் முடிஞ்சு போச்சுல, இப்போ அவங்கள்ட்ட ஒப்புரவாக்கி பேசி சமாதானம் வாங்க, நம்ம சேர்ந்து ஊழியம் செய்யலான்னு சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் பெரிய ராஜாக்களா? எத்தனை இப்படி ராஜாக்கள் ஆட்டம் போட்டவங்களாம் தெருவில் நிற்கிறது எனக்கு தெரியும், வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறது எனக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் நீங்கள் விதண்டவாதம் பேசாமல் உங்களை தாழ்த்தி ஒப்புரவாகி எல்லாரும் கூட ஒரு சமாதானமாக இருக்கிறதுக்கு அர்ப்பணிங்க. இந்த பெருமைக்கு இடம் கொடுக்காதுங்க, பதவியில் நிற்காதுங்க. இன்றைக்கி எத்தனை பேர் முன்னாள் முதலமைச்சர் ஆகிட்டாங்க, முன்னாள் மந்திரி ஆகிட்டாங்க, கோர்ட்டில் நிற்கிறாங்க, நீதிமன்றத்தில் ஜெயிலில் போய் கிடக்கிறாங்க, பெயில் கிடைக்க மாட்டேங்குது, முன்னாள் அமைச்சர் அப்படின்னு. இந்த பதவி இதெல்லாம் எத்தனை வருஷம்? அதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பொறாமையில் இருந்து கொண்டு பிரிவினை உண்டாக்கி கொண்டு தேவனோட உள்ள ஐக்கியத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறீங்க. பைபிளை தூக்கிட்டு அலையலாம், இயேசுவோட தொடர்பு இருக்குதா? அதான் முக்கியம். ஜெபிக்கலாம், இயேசுவோட தொடர்பு இல்லாமலே ஜெபிக்கலாம். வழக்கத்தின்படியான ஜெபம் இதெல்லாம் பரலோகத்துக்கு போகாது.
அப்போ நீங்கள் சீரியஸாக யோசிக்கணும், நான் தேவனோடு என் ஐக்கியம் சரியாக இருக்கணும், மனிதரோடு என் ஐக்கியம் சரியாக. இதுதான் சிலுவை. சிலுவை என்பது முதல்ல தேவனோட ஐக்கியம் பர்ஃபெக்டாக இருக்கணும். எந்த பாவ கரையும் இல்லாதபடி ஒப்பு கொடுத்து அனுதினமும் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கணும். மனிதரோட ஐக்கியம் சைடில் எல்லா மக்களோட அன்பு ஐக்கியமாக இருப்பார். சிலர் வருத்தப்பட மன்னிச்சு மறந்துட்டு விலைக்கு போயிருங்க. நீங்கள் போய் அவங்கள்ட்ட அப்படியே நீங்கள் கொஞ்சிக்கிட்டு இருக்கணும் இல்லை ஆண்டு சொல்லலை. மன்னிச்சிருங்க, பேசுங்க, மறந்துடுங்க, லீவ் இட், அவ்வளோதான். சிலரோட ஐக்கியப்பட முடியாது, அன்பாக இருக்க முடியும். அன்பு காட்டுங்க, ஐக்கியப்பட தேவையில்லை. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் ஒப்புரவாயிட்டு வா. லூக்கா 19 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம்ல, சகேயு எப்போ ரட்சிப்பு வந்தார்? அவன் அந்த ஊரில் இருக்கிற மனிதரோடு அவனுடைய ஐக்கியம் சரியில்லை. எல்லாரும் அவனை திருடன்றாங்க, அவன் பாவின்றாங்க, எங்கிட்ட அநியாயமாக நீ வரி வசூலிக்கிறன்னு சொல்லி திட்டுறாங்க. இப்போ எல்லா மக்களோட ஒப்புரவாகிறான். ரோட்டில் நின்று ஏழைகளுக்கு பாதி சொத்தை கொடுக்குறேன், அநியாயமாக யாரிடத்துல அதை வாங்கினா 4 தனியாக திரும்ப கொடுக்குறேன். மனிதரோட ஐக்கியம். அப்போ தான் மக்கள் எல்லாம் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு மன்னித்து பிளஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் வீட்டுக்கு ரட்சிப்பு. மனிதரோடு உங்களுடைய ஐக்கியத்தை சரிப்படுத்தாமல் ரட்சிப்பும் உண்டாகாது, ஜபத்துக்கு பதிலும் வராது. அதனால ஒரு மனதை காத்து கொள்வதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு மனத்தை பாதிக்கிற எந்த காரியத்துக்காகவும் விட்டு கொடுத்துட்டு போங்க. எதுக்கு ஒரு மனம் பார்த்து முரட்டாட்டம் பிடிக்கிறதுக்கு? கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போயிட்டீங்கன்னா ஒரு மனம் வந்துடும். நான் பிடிச்சி எடுத்துப்படி தான், நான் அப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான், நான் நீதியாக நிற்பேன் அப்படின்னு உலக மக்களை போல விதண்டாவாதம் பேசாதுங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா அன்பு ஐக்கியத்தோடு கூட இருக்கலாம். சிலருக்கு அது அந்த மாதிரி பழக்கமே இல்லை. தங்களை பெரிய ஆளாக காமிக்கிறதுக்கு, மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு அவங்க அப்படி பெருமையாக நிற்பாங்க, ஃப்ளெக்சிபிளாக போக மாட்டாங்களாம். சில ஞானமாக நடந்து விட்டு கொடுத்து போனால் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும், ஒரு ஆஃபீஸில் சமாதானம் இருக்கும், ஊழியத்துக்குள்ளே சமாதானம் இருக்கும். இதை நம்ம சிந்திக்கணும். சரி, அப்போது தேவனோட நீங்கள் ஒரு மனமாக இருக்கணும், மனுஷரோட ஒரு மனமாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவி மாதிரி 2 பேர் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறதுல கணவன் மனைவி பூமியில் அதை விட ஒரு பெரிய சக்தி எதுவுமே கிடையாது. அதனால ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஆனால் ஒரே சரீரம் ஒரு மனப்பட்டு ஜெபிச்சுட்டு அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். அதனால் தான் குழந்தைக்காக ஜெபிக்கும் போது கணவன் மனைவி கை கோர்த்து ஜெபிங்கன்னு சொல்ல என்ன காரணம்? ஒரு மனப்படுங்க, ஒன்னஸ் ஆகுங்க. கணவருடைய இருதயம் ஒரு பக்கம், மனைவியுடைய ஒரு இது பக்கம், குழந்தை தாங்க ஜெபத்துக்கு பதில் வராது. 2 பேரும் ஒரு மனப்படணும். ஒரு மனப்பட்டு ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். அதான் சிலர் வருவாங்க, சில கணவன் மனைவி தனியாக வருவாங்க. உங்கள் மனைவி எங்கே அப்படின்னு கேட்டால் வரல அப்படிம்பாங்க, கணவன் எங்கேன்னு கேட்டால் வரலம்பாங்க. சொல்கிறதுலே தெரிஞ்சிடும் ஏதோ டிஸ்பியூட் இருக்குது, ஒரு மனம் இல்லை. எப்படி அற்புதம் நடக்கும்? அப்போ அதை முதல்ல சரிப்படுத்துங்க. ஒன்னஸ் வரைக்கும் என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை சரிப்படுத்தி கணவனை மனைவி ஒருமனப்பட்டு ஜெபிச்சிட்டிங்கன்னா உடனே அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ ஒருமனப்பட்டு அதனால தான் ஜெபிக்கணும்னா இதுக்கு தீர்மானம் எடுக்கணும். கணவன் ஒரு பக்கம் சைடில் ஜெபிக்கிறது, மனைவி ஒரு பக்கம் ஜெபிக்கிறது. இவர் செய்கிறது இவங்களுக்கு பிடிக்கல, இவங்க செய்கிறது அவருக்கு பிடிக்கல. ஒரு மனமே இல்லை வீட்டுக்குள்ளே. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது, பதில் வராது. முதல்ல ஒரு மனதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் ஆண்டவர் ஜெபம் பண்ணி அதை சரிப்படுத்துங்க, ரொம்ப முக்கியம். சரி, அது மாதிரி சபையில் பாஸ்டரோடு ஒரு மனப்பட்டால் தான் உங்களுடைய ஜெபம் வல்லமுள்ளதாக இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டு அவர் ஒரு பக்கம் சில ஜெபிக்கும் போதே அதில் கம்ப்ளைண்ட்டு, விசுவாசிகள் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியே ஜெபிக்கிறது. விசுவாசி ஜெபிச்சா பாஸ்டரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெபம், உப்பு செப்பில்லாத ஜெபம், வல்லமில்லாத ஜெபம், பிரயோஜனம் இல்லாத ஜெபம் சபைகளில் இன்றைக்கு நடக்கிறது. ஒரு மனம் இல்லாமல் பாஸ்டரோ விசுவாசிகள் ஒரு மனப்படாமல் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஒரு மனப்படுங்க. ஆண்டுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட்டு நீங்கள் 2 பேரும் பேசி, 2 பேரும் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க தானே, ஒன்றுக்கொன்று பேசி ஒப்புரை வாங்கி சரியாகுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, 3வது நம்முடைய சிந்தனையில் ஒரு மனம் வேணும். ஜெபிக்கிற நாம் ஒரு மனம், எண்ணம் சிதறாதபடி ஒரு மனமாக ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வேத புஸ்தகத்தில் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் எடுங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யோசபாத் என்ற ஒரு யூதா தேசத்தினுடைய ராஜா, தேசத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. 3 ராஜாக்கள் யுத்தம் பண்ண, அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண படைகளோடு வருகிறார்கள். அந்த சமயத்தில் யோசபாத் என்ன செய்தார் அப்படின்னா, 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து, சூழ்நிலை பார்த்து ஒரு பயம் வருகிறாரு. ஏன்னா 3 தேசத்து ராஜாக்கள் பெரும் படையோடு வர்றாங்க, அவங்களோட நேரடியாக யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. சூழ்நிலை வித்தியாசமாக இருக்குது, பயம். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு மனம், நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு கர்த்தரை தேடணும். எண்ணம் இதே யோசிச்சுக்கிட்டே இருக்கும், இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலர் அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் கண்ணத்தை அப்படி பார்த்துட்டு என்னென்னு விசாரிப்பாங்க, அப்புறம் அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சர்ச்சில் கூட சில ஜெபிப்பாங்க, சில ஊழியர் கூட அப்படி தான்.
அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் செல்ஃபோன் இப்போ எடுப்பிலே மாட்டிக்கிறாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே நடக்கிறது பார்த்துருக்கீங்களா சர்ச்சில்? ஆமாம், ஊழியக்காரங்க எப்படி ஒன்னஸ், ஒரு மைண்டில் ஒன்னஸ் இல்லை, சும்மா பேருக்கு ஒரு அந்நிய பாஷை பேசுகிறதும் ஜெபிக்கிறதும் ஒன்னஸ் இல்லை. உங்களுடைய மைண்டில் ஒருமனப்பட்டு ஜெபித்தாதான் அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். உங்களுக்கு தேவனோட ஒரு மனம் இல்லை, உங்களுடைய சிந்தை வேற எங்கேயும் இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான், ஊழியக்காரங்க தான். ஆனால் இங்கே அப்படியே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே தட்டு பார்ப்பார், அங்கே செல்ஃபோனை தட்டி பார்த்துட்டு அப்படி பிரசங்கம். என்ன பண்ணுறீங்க? ஒரு மனம் இல்லை. அப்போ உங்களுடைய சிந்தை ஒரு மனப்படலை, சிதறி இருக்கிறது. செல்ஃபோனில் சிதறுது, ஆட்களில் சிதறுது. ஒரு மனமாக நீங்கள் ஜெபிக்கலை. இங்கே யோசபாத்து பாருங்க, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு மனப்பட்டு, நல்ல கவனி, ஒன்னஸ். தன்னுடைய சிந்தையை கர்த்தருக்கு நேராய் திருப்புகிறார். சிந்தனை வேற எங்கேயும் போகல. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவரை பார்க்காம, ஐயோ 3 ராஜாக்கள் வரான், ஏன் வர்றாங்க, நான் அவங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன், எனக்கு என்ன, நான் அவங்களுடைய சண்டையை போட்டேன், நான் அவங்கள்ட்ட யுத்தமாக பண்ணேன், அவங்க இடத்தை எடுத்துக்கொண்டேன், இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்களே அப்படிலாம் யோசித்து குழம்பி கொண்டு ஜெபிக்கலை. ஒன்னஸ். ஆண்டவரை உண்மை பார்க்குறேன், பிரச்சனை மட்டத்தில் கொண்டு வரேன், நீங்கள் எனக்கு பதில் கொடுக்கணும், நீங்கள் அற்புதம் செய்யணும். ஒரு மனமாய் என்ன சிதறலை. சில ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன சிதற, வீட்டை பூட்டிட்டு வந்தேன்னா, நான் கேஸெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன்னா சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் வீணான ஜெபம். இந்த மாதிரி ஒன்னஸ் இல்லாமல், ஒருமனம் இல்லாமல், ஒருமனப்பாடு இல்லாதபடி சிதறப்பட்ட சிந்தையோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வராது. அப்போ அவங்களுடைய சிந்தனையில் ஒரு மனம் அவசியம். இப்போ அப்படி ஜெபிச்சனால யோசபாத்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்படி ஜெபித்தனால 30ஆம் வசனத்தில், இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது. அப்படி கர்த்தரை தேடுகிறதுல ஒருமனப்பட்டு தேடி ஜெபிச்சதுனால, உபவாசம் பண்ணி ஜெபிச்சதுனால வெற்றியும் கிடைத்தது. சத்துருக்கள் எல்லாம் தேவன் மடங்கடித்து அமைதியை உண்டாக்கிட்டார். இப்போ யார் யுத்தம் பண்ண வருவது இல்லை. சுற்றுப்புறத்தில் ஒரு இளைப்பாறுதல், யுத்தமில்லாத இளைப்பாறுதல். நீங்க இந்த மாதிரி ஜெபிக்க பழகுங்க. குடும்பத்தில் பிரச்சனை வராது, வேலையில் பிரச்சனை வராது, பிஸ்னஸில் பிரச்சனை வராது, ஊழியத்தில் பிரச்சனை வராது. அப்படியே அமைதியா எல்லாமே நடக்கும். ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் ஒன்றும் இல்லாமல் போயிடும், உங்களை பாதிக்காது. ஆண்டவர் ஒரு அமைதியை வீட்டுக்குள்ளே கட்டளையிடுவார். ஊழியம் செய்கிற இடத்துல அமைதியை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஒரு இளைப்பாறுதல், யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதல். அப்போ ஒரு சந்தோஷமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல சந்தோஷம், வீட்டுக்குள்ளே சந்தோஷம், ஊழியத்தில் சந்தோஷம். அதுக்கு உங்களுடைய ஜெபம் தான் முக்கியம். ஒரு மனப்பட்டு நீங்கள் ஜெபிக்கணும். எண்ணம் சிதறாமல் நீங்கள் ஜெபிக்கணும். சிந்தை சிதறல் இருக்கக்கூடாது. அதனால தான் சாத்தான் உள்ள நுழைவா. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சாத்தான் சிந்தனைக்குள்ள நுழைவா. உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துவான். இவங்க உன்னை திட்டினாங்கல்ல, இவங்க உன்னை அவமானப்படுத்தினாங்கல்ல, நீ ஜெபம் பண்ணி இதெல்லாம் நடந்துச்சு, அவனுக்கு வேதனை. அப்படியே சிந்தனையில் அப்படியே குழப்பிடுவான். நாளைக்கு உனக்கு இந்த பிரச்சனை இருக்குல்ல, அது குறித்து யோசி. அப்படியே நீங்கள் அப்படியே உங்களுடைய உதடு அப்படியே ஜெபிக்கும், சிந்தனை வேற எங்கேயே போயிடும். அப்படியே அது சாத்தானுடைய தந்திரம். உங்களுடைய சிந்தனையை சிதறடித்து உங்களுடைய ஜெபத்தின் வல்லமையை இழந்து போக பண்ணுவதிலே சாத்தான் தந்திரசாலி. அது குறித்த பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. வேத புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 4-5 வசனங்களை நான் வேதத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் பாருங்க. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். எங்களுடைய போர் ஆயுதங்கள், சாத்தான் எதிராளியோடு யுத்தம் பண்ணுகிற போர் ஆயுதங்கள், அது அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் உள்ளவைகள். என்ன செய்கிற அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவளுமாய் இருக்கிறோம். நல்ல கவனிங்க. 2 முறை 3 முறை வாசித்தா விளங்கும். அவைகளால், ஆண்டவருடைய வல்லமையினால், அந்த போர் ஆயுதங்களினால் தர்க்கங்களையும், சாத்தான் தர்க்கம் பண்ணுவான். நீ ஜெவன் என்னத்தை கண்ட மைண்டில் அப்படியே குழப்பத்தை உண்டாக்குவான். தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும், ஆண்டவர் அறிகிற அறிவுக்கு விரோதமாய் சாத்தான் எழும்பி மேட்டிமை, பெருமையை கொடுப்பான், மேட்டிமை உண்டாக்குவான். சிந்தனையிலே மேட்டிமை, பெருமை எழும்பும். அதை நிர்மூலமாக்கணும். பரிசுத்தாவுடைய வல்லமையினால் அந்த மேட்டிமை நிர்மூலமாக்கணும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய எந்த எண்ணத்தையும், தப்பான எண்ணங்கள், சிந்தனையிலே போராடுகிறவைகளை சிறைப்பிடிக்கணும். அந்த வல்லமை ஜெபத்தில் ரொம்ப முக்கியம். இது
இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நீங்கள் கவனித்து அந்த மாதிரி ஜெபிக்கும் போது சிந்தனை ஒருமனப்படா தடுக்கிற ஆவியை முதல்ல சிறை பிடிக்கணும், நிர்மூலமாக்கணும். சாத்தானுடைய ஜெப நேரத்தை கெடுப்பதற்கு சிந்தனைக்குள்ளே போராடி வருவான். ஒரு மனமாய் ஜெபிக்க விடாதபடி குழப்பத்தை உண்டாக்குவான், பயத்தை உண்டாக்குவான், சந்தேகத்தை உண்டாக்கும். முதல்ல அவனை நீங்கள் மடங்கடிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை சிறைப்பிடிக்கிறேன் பொல்லாத ஆவியே, என் எண்ணத்தை சிதறடிக்கிற ஆவியே, எனக்குள்ளே சந்தேகத்தை கொண்டு வருகிற ஆவியே, எனக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிற சாத்தானே, உன்னுடைய கிரியைகளை நான் இப்பொழுது சிறைப்பிடிக்கிறேன். என் ஜெபத்துக்கு விரோதமாய் போராடுகிற சிந்தனையில் போராடுகிற ஆவியை நான் கட்டுகிறேன். அப்படி ஜெபிச்சு அதை மேற்கொண்டுட்டீங்கன்னா அப்புறம் உடைய ஜெப நிறைய இனிமையா இருக்கும். ஜெபத்தில் இவ்வளவு காரியம் இருக்கு. நீங்க இதெல்லாம் அறிந்து கொண்டீங்கன்னா சுலபமா ஈஸியா ஜெபிக்கலாம். உங்களுடைய ஜெபத்தில் வித்தியாசம் இருக்கும். இதுதான் வேதம் சொல்லுகிறாரு. நீங்களா அப்போ முதல்ல தேவனோடு ஒரு மனம் இருக்கணும். ரெண்டாவது மனுஷர்களோட ஒரு மனம் இருக்கணும். மூன்றாவது நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு தேவன் மேலே ஒரு மனம், சிந்தை சிதறாம ஒரு மனமாக நீங்கள் ஜெபிக்கணும். நான்காவது ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஜெபத்தில் முக்கியமானது குழுவாக ஜெபிக்கும் போது ஒரு மனம். நம்ம எல்லாருமே ப்ரேயர் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஜெபிக்கிறோம், சபையில் ஒரு குழுவாக ஜெபிக்கிறோம், உபவாச ஜெபம் ஆல்நைட் ப்ரேயரில் மாஸ் ப்ரேயர் திரள் கூட்ட மக்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். எல்லாருமே பங்கு பெறும் ஜெபக்குழு, சர்ச்சில் ஜெபம், உபவாச ஜெபம், முள்ளிரவு ஜெபம், பெரிய மாஸ் ப்ரேயர்லாம் பங்கு பெறுகிறோம். அப்போ அந்த ஜெபத்தில் ஒரு ஒன்னஸ், இப்போ ஜெபிக்கலவாங்கல ஜெபிக்கிறோம். உலக நாடுகள் பல தேசத்தில் இந்த இணைந்து ஒரு மனம் இருக்கணும். அப்போ அதில் குறித்து பைபிளில் இந்த ஒரு மனம் எவ்வளோ முக்கியம் என்பதை அப்போஸ்தலர் நடபடிகளை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் அதுவும் இந்த எழுப்புதலுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனம் வந்தால் தான் எழுப்புதலுக்கு ஆவியானவர் ஊற்றப்பட முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 14 வசனம் பாருங்கள். மேலறையில் 120 பேர் ஏறி ஜெபிச்சாங்க. அவங்க மத்தியில் தானே எழுப்புதல் அக்கினி போடப்பட்டது. வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அங்கே அவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஒரு மனம். 120 பேருக்குள்ள ஒரு மனம். இன்றைக்கு நம்ம 120 பேர் கூட 120 இருதயம், மனமே ஒன்னொன்னு வித்தியாசமா இருக்குது. ஆளுக்கு ஒன்று சிந்திக்கிறது, ஆளுக்கு ஒன்று நினைக்கிறது, என்ன எப்படி ஜெபம் நடத்துறாங்கன்றது. அதனால தான் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. இவங்க 120 பேரும் ஒருமனப்பட்டவளாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 2 முதல்ல பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஒரு மனம். ரொம்ப ஐக்கியம் கூட ஃபெலோஷிப் இருக்குது. நீ குழுவாக ஜெபிக்கிறீங்கன்னா, குழுவாக ஊழியம் செய்கிறீங்கன்னா ஒரு மனம். அதற்கு சிலதை விட்டு கொடுக்கணும். உங்கள் சுயநலத்தை உள்ளே கொண்டு வர, உங்கள் சுய விருப்பத்தை திணிக்க நினைக்காதபடி எல்லாருடைய கலந்து பேசி ஒரு மனமாக இதுக்காக ஜெபிப்போம், ஒரு மனமாக செய்வோம்னு அர்ப்பணிக்கணும். அதில் உங்களுடைய சொந்த விருப்பத்தை திணிக்க நினைச்சா ஒரு மனம் பாதிக்கப்பட்டு விடும். ஒரு மனம். அப்போஸ்தலர் 4:24 பாருங்கள். இங்கே அவங்க மிரட்டப்படுறாங்க, பயமுறுத்தப்படுறாங்க. இயேசு பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொன்னபோது அதுக்கு 24 வசனம், அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, ஒருமனப்பட்டு ஒரே காரியத்திற்காக சத்தமிட்டு ஜெபிக்கிறாங்க. அப்போ அற்புதம் நடக்கிறது. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 32 வசனம் பாருங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மௌனமும் உள்ளவளா இருந்தாங்க. திரளான கூட்டம் விசுவாசிகள், ஒரே இருதயம். இன்னைக்கு இவ்வளோண்டு சின்ன கூட்டம், பல இருதயம் இருக்குது. 10 பேருக்கு ஒன்றை விட 10 சிந்தை. ஆளுக்கு ஒன்று எனக்கு இந்த ஆள் என்ன நடத்துறது, இந்த ஆள் பேசுகிறேன்னு, எனக்கு அந்த இது இல்லையா, எனக்கு வரம் இல்லையா, அபிஷேகம் என்ன பயன்படுத்துறது இல்லை. ஆளுக்கு ஒரு மனம். அதனால தான் ஜெபத்தில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது, வல்லமை பார்க்க முடியலை. இந்த ஒரு மனம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீ குழுவாய் கூடி வரும்போது, சபையில் கூடி வரும்போது இந்த ஒரு மனதை காத்துக்கொள்வதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஒரு மனம் எனக்கு வேணும், ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிற அனுபவம் எனக்கு வேணும். இதில் இந்த 4 காரியத்தை திரும்ப திரும்ப தியானித்து உங்களை ஜெப வாழ்க்கையில் நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்கும். உடனே அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ ஒரு குழுவாக நீங்கள் ஜெபிக்க போகும்போது இந்த ஜெபம் எதுக்கு, அதில் ஒரு மனப்படுங்க. சிலர் தேசத்துக்காக உபவாச ஜெபம், அங்கே என் வயிற்று வலிக்கு ஜெபிக்கணும், தலைவலிக்கு ஜெபிக்கணும், என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுது, கடன் பிரச்சனை இருக்குது, இந்த சிந்தையோடு பலர் உட்கார்ந்துருப்பாங்க. நமக்கு சாகும் வரைக்கும் இந்த பிரச்சனைலாம் இருக்கும். வியாதி, தேவை, பிரச்சனை, இது மாற கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்கும். அதை கடந்தால் போகணும். ஆனால் ஜெபிக்க, தேசத்துக்காக ஜெபிக்க வாங்கன்னா ஒரே நோக்கம், தேசத்துக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கேன். உனக்கு சரித்தில வியாதிக்கு அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார்.
அதை ஒதுக்கி வச்சுட்டு இதில் ஒருமனப்படணும். அங்கே எல்லாரும் இந்தியாவை ரட்சியன்னு ஜெபிக்கும் போது ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க, என் குடும்பத்தை பாருங்கன்னு அழுதுகிட்டு இருந்தா ஒரு மனம் இல்லை. இதனால தான் இன்னைக்கு பெரிய காரியம் நடக்க தடை ஏற்படுகிறது. அப்போ இந்த ஒரு மனதை காத்துக்கொண்டு நீங்கள் எது கூடி வந்திருக்கீங்க, அதில் ஒரு மனப்படுங்க. இதுக்கு தான் ஜெபிக்க. அதனால தான் நிறைய சொல்ல கடைசி 10 நிமிஷம் நமக்காக ஜெபிப்போம், அதை மறந்துடுங்க. அது வரைக்கும் தேசத்துக்காக ஜெபிங்க. அப்போ அந்த ஒன்ஸ் ரொம்ப அவசியம். ஒரு ஜெப குழுவில் வரும்போது, ஒரு டீமாக ஜெபிக்கும் போது, டீமாக நீங்கள் காசுலர் போகும்போது ஒரு மனதில் காத்துக்கொள்ளணும். ஒன்று உங்களுக்கு சந்தேகம் தான் கேட்டணும், இது என்ன செய்ய போகிறோம், எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டு ஓகே அப்படின்னு புரிந்து கொண்டு ஒன்னஸுக்குள்ளே வந்துடணும். உங்களுக்கு இவங்களோட ஒரு மனம் ஆக முடியலையா, குறை சொல்லிக்கிட்டு முறுமுறுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடாது, போயிடணும். அவ்வளோதான். நான் எங்கள் ஊழியத்தில் சொல்லுவேன், ஒவ்வொரு மாதமும் நாங்கள் எல்லோரும் கூடி உபவாச ஜெபத்தில் உனக்கு இந்த புளியை பிடிக்கலையா, இது உனக்கு ஒத்து வரலையா, எங்களுக்கு கொடுத்த தரிசனம் எழுப்புதல் ஜெபம் சுவிசேஷம் அதில் போய் கொண்டு இருக்கிறோம், உனக்கு அது சரியாக தெரியலையா, நீ போயிரு. இந்த ஊழியத்தில் இருக்காத. ஒரு மனமாக இல்லாட்டா அது உனக்கும் பிரச்சனை, ஊழியத்துக்கும் பிரச்சனை. உன்னை ஒருவேளை வேறு ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்த சித்தம் வச்சிருப்பார், அங்கே போய் ஊழியம் செய். ஒருவேளை நீ வேலை செய்து பெரிய சம்பாத்தியம் பண்ணுவதற்கு தேவன் உனக்கு சித்தம் வச்சிருப்பார், போய் நல்லா சம்பாதிச்சு நல்லா இரு. உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு மனம் இல்லாமல் ஊழியத்துக்குள்ளே இருக்காத அப்படின்னு தெளிவாக நான் சொல்லிடுவேன். நான் ஓப்பனாக பேசிடுவேன். நீங்கள் அப்படி போகிறேன் குறையே சொல்லிட்டுப்பா, நீங்கள் சரியில்லை ஊழியம் சரியில்லை நான் போகிறேன்னு சொன்னுங்கள், சந்தோஷமாக ஜெபம் பண்ணி அனுப்பிடுவேன். அவ்வளோதான். உங்களுக்கு பிரியப்படுத்தபடி நான் ஊழியம் செய்ய முடியாது. என் எஜமான் இயேசு, அவருக்கு பிரியமானபடி தான் இந்த ஊழியம் செய்ய முடியும். எல்லாருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்குது ஊழியத்தில், அப்படி செஞ்சிடணும் இப்படி செஞ்சிடணும்னு. ஆனால் இந்த ஊழியத்தின் எஜமான் இயேசு, அவர் சொல்லபடி தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். அவரோடு நான் ஒருமனப்பட்டு செய்கிறேன். எல்லாரோட ஒருமனப்பட்டு செய்ய முடியாது. உங்களுக்கு இந்த ஊழியத்தில் ஒருமனம் இல்லை, இது சரியாக தெரியலன்னா போயிருங்க. இதுக்குள்ளே உட்காந்துட்டு வருத்தத்தோட முறுமுறுப்போட ஊழியம் செய்யக்கூடாது. ஓப்பனாக நான் சொல்லிடுவேன். நான் அவ்வளோதான். சிலர் ஆண்டவரை அனுப்பிடுவார். ஆண்டவர் ஒரு மனம் இல்லாமல் உள்ள உட்காந்துருக்கால அனுப்பிடுங்க. எதுக்கு அவங்களும் வருத்தத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கணும், சின்ன சின்ன காரியத்தை குறை சொல்லிக்கிட்டு இன்னும் அப்போ அவங்க எல்லாத்தையும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன பிறகு ஊழியத்தை குற்றப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நான் பாதிக்கப்பட போகிறதில்லை. அவங்க குற்றம் சொன்னால் இயேசு குற்றம் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஊழியத்தை அவர் தானே நடத்துகிறாரு. அப்போ அவரை குற்றம் சொல்கிற மாதிரி அர்த்தம் தான் என்ன ஆண்டவர் தைரியப்படுத்துவான். நீ எதுக்கு ஒரி பண்ணுறாங்க, என்ன தான் பேசுகிறாங்க, இந்த ஊழியம் என்னுடையது, என்ன பேசுகிறான் பேசிட்டு போட்டோம், அவ்வளோதான். அப்படி தான் ஆண்டவரை ஆறுதல் படுத்தி நடத்துவார். வசனத்தை தெளிவாக புரிந்து கொண்டு இயேசுவின் இருதயத்தை அறிந்து கொண்டு நம்ம அவரோடு ஐக்கியப்பட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டா ஜெபம் எப்போவுமே இனிமையாக இருக்கும். உங்களுடைய ஜெபத்துக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், விடுதலை உண்டாகும். வேறு அண்ணன் இத்தனை சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிறார். அதுக்கு என்ன நான் சரியாக ஆயத்தப்படுத்தி வைத்து கொள்ளணும். நான் எப்படியும் இருப்பேன், நான் ஜெபிக்கிற அற்புதம் நடக்காது, அப்படிலாம் நடக்காது. அது நம்ம தேவனோடு கூட ஒப்புரவாகி நம்முடைய ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை சரிப்படுத்தி மனிதரோடு உள்ள ஐக்கியத்தை சரிப்படுத்தி சிந்தனையில் ஒருமனப்பட்டவளாக ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஆண்டவரே எனக்கு இந்த ஒருமனப்பாட்டை தாங்க, நான் ஒரே மனதோட உம்மோடு நான் இணைந்திருக்கணும், எனக்கு அந்த ஒரு மனப்பாட்டை தாங்க, எனக்கு உமக்கு நடுவாக எந்த தடையும் வரக்கூடாது, என்னை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மனம் இருக்கணும், எங்கள் சபையில் ஒரு மனம் இருக்கணும், எங்கள் ஐக்கியத்துக்குள்ளே ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனதை பாதிக்கிற எதுவும் வேண்டாம். என்னை தாழ்த்துக்கிறேன், நான் ஒப்புரவாகிறேன், போய் மன்னிப்பு கேட்கிறேன், மற்றவங்களை மன்னிக்கிறேன், அதுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்கள் ஜெபம் வல்லமுள்ளதாக இருக்கும். நீங்கள் கேட்ட உடனே அற்புதம் நடக்கும். அது இந்த அற்புதத்துக்கு காரணம் அதுதான். தேவனோடு உங்களுடைய இருதயம் மனம் பொருந்தணும். ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார்ல, இப்போ ஜெபம் பண்ணலாம், ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம், இருதயத்தில் கை வைங்க, அப்படியே பாருங்கள் ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள ஐக்கியம் சரியாக இருக்குதா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியுதா, இயேசு எனக்குள் இருக்கிறார், இந்த சந்தோஷம் பொங்குகிறது, அவர் என்னோடு இருக்கிறார், இந்த அனுபவம் இருக்குதா, இல்லை தடுமாறுறீங்களா, ஆண்டவர் உங்களோடு இல்லைன்ற காரியம் தெரியுதா, ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க, பாவத்தை அறிக்கையிடுங்க, ஒப்புரவாகுங்க, ஆண்டவரோட ஐக்கியப்பட தடையாக இருக்கிற பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிங்க. மனுஷரோட ஐக்கியம், கணவரோட ஐக்கியமாக இருக்கீங்களா, மனைவியோட அன்பு ஐக்கியமாக இருக்கீங்களா, உங்கள் பெற்றோரோட பிள்ளைகளோட மருமகளோட அவங்களுடைய வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரியோட அன்பாக இருக்கீங்களா, ஐக்கியமாக இருக்கீங்களா, ஒருமனமாக இருக்கீங்களா, பாதிக்கப்படுதா, ஒப்பு கொடுங்க. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க, மற்றவங்களை குறை சொல்லி கொண்டு இருக்காம ஆண்டவரை என்ன சரிப்படுத்துங்க, என்ன மாற்றுங்க, நான் எல்லாரோட அன்பு ஐக்கியமாக இருக்க, எனக்கு கிருபை தாங்க, அந்த தாழ்மை தாங்கன்னு கேளுங்க. நான் யாரிடத்தில் அது மன்னிப்பு கேட்கணுமா, நான் கேட்குறேன், யார்கிட்டையாவது ஒப்புரவாகணுமா, ஒப்புரவாகிற ஆண்டவரே, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஐக்கியத்தில் ஒரு மனதை காத்துக்கொள்ளணும், கசப்புகள் வெறுப்புகள் என் உள்ளத்தில் வராதபடி காத்துக்கொள்ளும், மாறுபாடான சிந்தை பெருமை வராதபடி காத்துக்கொள்ளும், நான் நல்ல அன்போடு ஐக்கியத்தோடு இணைந்து ஒருமனப்பட்டு
ஜெபிக்கணும். ஒப்பு கொடுங்க இப்பொழுது. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்கப்பா. ஒரு மனமாக ஜெபிக்க வேண்டும் என்கிற சத்தியத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு வசனத்தினால் தொடப்பட்டதற்காய் நன்றி. ஆண்டவரை தங்களை தாழ்த்தி ஒப்புரவாக கிருபை தாரும். போய் மன்னிப்பு கேட்டு சரிபடுத்த கிருபை தாரும். மற்றவர்களை மன்னித்து விடுகிற இருதயத்தை தாரும். வீட்டுக்குள்ள அன்பு, ஐக்கியம், ஒரு மனம் உண்டாகட்டும். ஒரு மனதை கெடுக்கிற பிசாசை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். குடும்பத்தின் ஒரு மனதை கெடுக்கிற பிசாசை விலகி போய் இயேசுவின் நாமத்தில். ஐக்கியத்தின் ஒரு மனதை கெடுக்கிற சத்துருவை கடிந்து கொள்கிறேன். சபையின் ஒரு மனதை கெடுக்கிற பிசாசை கடிந்து கொள்கிறேன். ஒரு மனதை கெடுத்து சமாதானத்தை குலைக்கிற சாத்தானுடைய வல்லமை தந்திரங்கள் அழியட்டும். அவனை சிறைப்பிடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். சிந்தனையிலே ஒருமுகப்பட முடியாதபடி சிதறடிக்கிற சாத்தானை நாங்கள் முடக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும். ஒரு மனமாய் ஜெபிக்க கிருபை தாரும். ஆவியானவர் பலப்படுத்தும். ஒவ்வொருவரையும் தொடும். இன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ளே மாற்றம் வரட்டும். இன்றைக்கு அவருடைய சபையிலே மாற்றம் வரட்டும். இன்றைக்கு அவருடைய ஜெப ஐக்கியத்திலே, ஊழிய ஐக்கியத்திலே மாற்றம் வரட்டும். பிசாசுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு போகட்டும். ஒரு மனதை கெடுக்கிற ஆவி கட்டப்பட்டு போகட்டும். அந்த சாத்தானுடைய அரண்களை நிர்மூலம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அன்பு, ஐக்கியம், ஜெபத்திலே வல்லமை வெளிப்படட்டும். நீர் அப்படி செய்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். இது என்றைக்கும் காத்துக்கொள்ள முடிய பிள்ளைகளை கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.